நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அது குறித்து தான் இன்றைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இந்திய அணி வர அக்டோபர் 19ஆம் தேதியிலிருந்து 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள்லையும் 5 T20 போட்டிகள்லையும் விளையாட இருக்கிறது. T20யை பொறுத்த வரைக்கும் ஆசிய கோப்பையில் விளையாண்ட அதே அணி தான் விளையாடும் அப்படிங்கிறனால அது குறித்து பெருசாக நம்ம விவாதிக்க தேவையில்லை. ஓடிஐ அணியில் என்னென்ன சில இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஓடிஐ அணியில் தேர்வாகி இருக்கக்கூடிய வீரர்களை நம்ம பார்த்துருவோம். சுப்மன் கில் தான் கேப்டனு. ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டனாக செலக்ட் ஆகியிருக்காரு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, அக்சர் பட்டேல், கேஎல் ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, துருவ் ஜுரேலு, யசஸ்வி ஜெய்ஸ்வால். இந்த ஸ்குவாடு தான் ஒரு நாள் சர்வதேச போட்டிக்கு தேர்வாகி இருக்கு. இதில் இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான மாற்றங்கள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இதில் ரோஹித் சர்மாவுக்கு பதில் சுப்மன் கில்லு ஒரு நாள் அணியோட கேப்டனாக தேர்வாயிருக்கார். ஏற்கனவே டெஸ்ட் போட்டிகளில் அவர் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சிறப்பாக பணியாற்றிய நிலையில் இப்போ அவரை ஒரு நாள் போட்டிக்கும் அவர் கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது ரசிகர்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கு, ஷாக்கிங்கு, இன்ட்ரெஸ்டிங்கு அப்படிங்கிற பல கலவையான மனநிலையை ஏற்படுத்தியிருக்கலாம். அது குறித்து இன்னும் விரிவாக நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வைஸ் கேப்டனாக தேர்வாயிருக்காரு. ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லெஜண்ட்ஸ் இரட்டையர்கள் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் மறுபடியும் அணிக்கு திரும்புகிறாங்க. இனிமேல் கிரிக்கெட்டில் விளையாடுவாங்களா, அவங்களோட கரியர் முடிஞ்சிருச்சா, ஓடிஐ ஸ்குவாடுக்குள்ளே அவங்க வருவாங்களா, தேர்வாகுவாங்களா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில் இருந்த நிலையில் இப்போ அவங்களுடைய பெயர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அந்த ஒரு நாள் ஸ்குவாடில் அறிவிக்கப்பட்ட நிலையில் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரோஹித் சர்மா உள்ளே வராரு, ஆனால் அவர் கேப்டனாக தேர்வாகலை. அவருக்கு பதில் சுப்மன் கில் தேர்வாயிருக்காரு. ஏன் அப்படின்னா, 2027 சவுத் ஆப்பிரிக்காவில் ஐசிசி ஒரு நாள் உலகக்கோப்பை நடக்க இருக்கிறது. இன்னும் 2 வருட காலம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு ஏற்கனவே 38 வயசாயிடுச்சு. அதனால ஒரு இளம் கேப்டன் கையில் இந்திய அணியை ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாமே பிசிசிஐ தொடங்கிருச்சு. அது தவிர அவருக்கு ஏறக்குறைய 2027 நெருங்குற சமயத்தில் திடீர்னு ரோஹித் சர்மா ஓய்வை அறிவிச்சிட்டாரு அப்படின்னா, அந்த நேரத்தில் அணிக்கு ஒரு புதிய கேப்டனை தேர்வு செஞ்சு அதை நடைமுறைப்படுத்துறதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் இல்லை. அப்படிங்கிறனால இப்போவே சுப்மன் கில்லை கேப்டனாக அறிவிச்சிருக்கு பிசிசிஐ. இது தொடர்ந்து மற்ற மாற்றங்கள்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கேஎல் ராகுல் மறுபடியும் அவர் டீமுக்குள்ளே ரீட்டைன் ஆயிருக்காரு. அதே போல் நிதிஷ்குமார் ரெட்டி அவர் டீமுக்கு உள்ளே வராரு. ஜெய்ஸ்வால், சிராஜ் இவங்க 2 பேருமே டெஸ்ட் ஸ்குவாடில் இருக்கவங்க. இவங்களுக்கு ஒரு நாள் ஸ்குவாடில் இடம் கிடைத்திருப்பது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி நமக்கு தெரியும், ரிஷப் பந்துக்கு அடிபட்டனால அவருடைய இடத்தை துருவ் ஜுரேல் அவர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்க மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான அந்த டெஸ்ட் தொடரில் ரொம்ப சிறப்பாக விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதனால் ஒரு நாள் தொடரில் துருவ் ஜுரேலுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொன்று ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஷாக்கிங்கான இது என்ன அப்படின்னா, ஜடேஜா ட்ராப் ஆகியிருக்காரு. கடந்த 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டியில் ரொம்ப சிறப்பாக பங்களித்த ஜடேஜா ட்ராப் ஆகிருக்கிறது ரசிகர்களுக்கு ஒரு ஷாக்கும் சர்ப்ரைஸும் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு நாள் போட்டிகளில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பின் பட்டாளத்தையே இந்தியா தூக்கிட்டு போகுது. அக்சரு, குல்தீப், வாஷிங்டன்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. ஆனால் பிளேயிங் 11 யார் வரப்போறாது அப்படிங்கிறது அந்த சமயத்தில் தான் நமக்கு தெரியும். பேஸ் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் பும்ரா ட்ராப் ஆகியிருக்கார் அப்படிங்கிறதும் ஒரு சர்ப்ரைஸான விஷயந்தான். ஆனால் அவருக்கு காயம் அல்லது அவருக்கு ஓய்வு அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக பிசிசிஐ இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் நம்புறனால இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்காது. அதனால் பும்ரா அவர் ட்ராப் ஆகிருக்கனால சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங்கு, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா அப்படின்னு ஒரு முழு பலத்தோட பேஸ் அட்டாக்கோட இந்திய அணி ஸ்குவாடு போகுது. ஸோ வலிமையான ஆசிய அணியை வீழ்த்தி மீண்டும் இந்திய அணி வரலாறு படைக்கும் அப்படின்னு நம்புவோம்.